வெல்கம் டு பிடிஎன் சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேப்டன் படங்கள். ஒரே நாளில் 2 படங்கள் வந்தது. எந்த படங்கள் வெற்றி தோல்வி என்றால் மொத்தம் 14 படங்கள் கேப்டன் படங்கள் ஒன்றாக மோதியுள்ளன. வாருங்கள் பார்க்கலாம். முதலாவதாக மதுரசூரன், கேப்டன் நடித்த மதுரசூரன். அதே சமயத்தில் கேப்டன் நடித்த மெட்ராஸ் வாத்தியார். இந்த 2 படங்களும் 1984 வருடம் திரையில் வெளிவந்தது. இதில் கேப்டன் நடித்த மதுரசூரன் இந்த படம் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த படத்தை இயக்கியவர் விஜயசந்திரன். இந்த படத்தில் அனுராதா, கேப்டன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த படம் திரையரங்கில் ஒரு சுமாரான வரவேற்பை பெற்றது. அதே சமயத்தில் கேப்டன் நடித்த மெட்ராஸ் வாத்தியார் இந்த படத்தை இயக்கியவர் விஜயபாஸ்கர். இந்த படத்தில் சசிகலா, கேப்டன் போன்ற பலர் நடித்திருப்பார். இந்த படம் திரையரங்கில் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த முறை பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் வாத்தியார் தான் வெற்றி பெற்றது. அடுத்த முதல் என்று பார்த்தீங்கன்னா கேப்டன் நடித்த வெள்ளை புறா, அதே சமயத்தில் கேப்டன் நடித்த குழந்தை இயேசு. இந்த 2 படங்களும் 1984 வருடம் வெளிவந்தது. இதுல குழந்தை இயேசு இந்த படத்தை இயக்கியவர் பி.ஜி. ராஜன் அவர்கள். இந்த படத்தில் இயக்குவார். இந்த படத்தில் கேப்டன் சரிதா போன்றவர் நடித்திருப்பார்கள். இந்த படம் சுமாரான ஒரு வரவேற்பை பெற்றது. அதே சமயத்தில் வெள்ளை புறா ஒன்று இந்த படத்தில் கங்கை அமரன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், ஊர்வசி போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த படம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த முறை இந்த படம் தான் வெற்றி பெற்றது, வெள்ளை புறா. அடுத்த மோதல்கள் என்று பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் நடித்த வீரன் வேலு தம்பி, அதே சமயத்தில் கேப்டன் அவர்கள் நடித்த கூலிக்காரன். இந்த 2 படங்களும் 1987 வருடம் ஒன்றாக திரையில் வெளிவந்தது. இதில் கேப்டன் நடித்த வீரன் வேலு தம்பி இந்த படத்தில் கார்த்திக், ராதா ரவி, கேப்டன் போன்றோர் சிறப்பு தோட்டத்தில் நடித்திருப்பார்கள். இந்த படத்தை கலைஞர் வசனத்தில், இந்த படத்தை ராமநாராயணன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார். அதே சமயத்தில் கூலிக்காரன் இந்த படத்தை ராஜசேகர் இயக்கியுள்ளார். இந்த படத்தில் கேப்டன், ரோபினி போன்ற நடித்திருப்பார். 2 படத்திலும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கூலிக்காரன் படம் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றது. கூலிக்காரன் இந்த முறை. அடுத்த மோதல்கள் என்று பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் நடித்த தர்ம தேவதை, அதே சமயத்தில் கேப்டன் நடித்த தழுவாத கைகள். 2 படங்களும் 1986 வருடம் ஒன்றாக திரையில் மோதியது. இது கேப்டன் நடித்த தழுவாத கைகள் இந்த படத்தை ஆர் சுந்தரராஜன் இயக்கியுள்ளார். இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், அம்பிகா போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த படம் கேப்டன் அவர்களுக்கு தழுவாத கைகள் தோல்வியை தழுவியுள்ளது. இந்த படம் ஓரளவு சுமாராக போச்சு. அதே சமயத்தில் தர்ம தேவதை இந்த படத்தை எஸ்.பி. முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த படத்தில் கேப்டன், ராதிகா போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது. இந்த முறை பாத்தீங்கன்னா தர்ம தேவதம் படம் தான் வெற்றி பெற்றது. அடுத்த மோதல்கள் என்று பாத்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் நடித்த சட்டம் ஒரு விளையாட்டு, அதே சமயத்தில் கேப்டன் அவர்கள் நடித்த உழவர் மகன். 2 படங்களும் 1987 வருடம் வெளிவந்தது. இதில் சட்டம் ஒரு விளையாட்டு இந்த படத்தை இயக்கியவர் எஸ்.ஏ. சந்திரசேகர்கள். இந்த படத்தில் கேப்டன், ராதா போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த படம் திரையரங்கில் ஒரு வரவேற்பை, சுமாரான வரவேற்பை பெற்றது. அதே சமயத்தில் கேப்டன் அவர்கள் நடித்த உழவர் மகன் இந்த படத்தை இயக்கியவர் அரவிந்த் ராஜ். இந்த படத்தில் கேப்டன், ராதா, ராதிகா போன்ற பலர் நடித்திருப்பார். சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த ஒரு படம் தான் உழவர் மகன், மெகா ஹிட். கேப்டன் இருவேடத்தில் நடித்திருப்பார். இந்த முறை உழவர் மகன் தான் வெற்றி. அடுத்த மோதல்கள் என்று பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் நடித்த உழைத்து வாழ வேண்டும், அதே சமயத்தில் கேப்டன் அவர்கள் நடித்த தென்பாண்டி சீமையிலே. இந்த 2 படங்களும் 1988 வருடம் ஒன்றாக திரையில் மோதிக்கொள்கிறது. இதில் கேப்டன் அவர்கள் நடித்த தென்பாண்டி சீமையிலே இந்த படத்தை இயக்கியவர் கோலப்பன். இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ராதிகா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள். பாண்டியன் இந்த படம் திரையரங்கில் ஒரு சுமாரான ஒரு வரவேற்பை தான் பெற்றது, தென்பாண்டி சீமையிலே. அதே சமயத்தில் உழைத்து வாழ வேண்டும் இந்த படத்தை இயக்கியவர் அமீர்ஜான். இந்த படத்தில் கேப்டன், ராதிகா போன்றோர் பலர் நடித்திருப்பார். இந்த முறை பார்த்தீங்கன்னா உழைத்து வாழ வேண்டும் படம் தான் வெற்றி பெற்றது. அடுத்த மோதல்கள் என்று பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் நடித்த தர்மமெல்லும், அதே சமயத்தில் கேப்டன் அவர்கள் நடித்த ராஜநடை. இந்த 2 படங்களும் 1989 வருடம் ஒன்றாக திரையில் மோதிக்கொள்கிறது. இதில் கேப்டன் அவர்கள் நடித்த தர்மம் வெல்லும் இந்த படத்தை ரங்கராஜன் இயக்கியுள்ளார். இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், சுஜாதா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள். கேப்டன் அவர்கள் இரு வேடத்தில் நடித்த இந்த படம் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது. அதே சமயத்தில் கேப்டன் அவர்கள் நடித்த ராஜநடை இந்த படம் இயக்கியவர் எஸ்.ஏ. சந்திரசேகர். இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த், கௌதமி போன்றோர் நடித்திருப்பார். இந்த படமும் சுமாரான வரவேற்பை பெற்றது. இந்த முறை பார்த்தீங்கன்னா தர்மமெல்லும் தான் வெற்றி பெற்றது. அடுத்த முதல்கள் என்று பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் நடித்த தாய்மொழி, அதே சமயத்தில் கேப்டன் அவர்கள் நடித்த காவிய தலைவன். இந்த 2 படங்களும் ஒன்றாக திரையில் மோதிக்கொள்கிறது. இதில் கேப்டன் அவர்கள் நடித்த தாய்மொழி இந்த படத்தில் சரத்குமார் அவர்கள் கேப்டன் அவர்கள் சிறப்பு தோட்டத்தில் நடித்திருப்பார். இந்த படத்தை இயக்கியவர் இளவரசன் அவர்கள். இந்த படத்தை இயக்கியுள்ளார் தாய்மொழி. அதே சமயத்தில் கேப்டன் அவர்கள் நடித்த காவிய தலைவன் இந்த படத்தில் பானுபிரியா இரு வேடத்தில் நடித்திருப்பார். கேப்டன் அவர்கள் ஒரு குடும்ப தோட்டத்தில் நல்லா இருக்கும். இந்த படத்தை இயக்கியவர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். இந்த முறை இந்த பார்த்தீங்கன்னா காவிய தலைவன் தான் வெற்றி பெற்றது. அடுத்த மோதல்கள் என்று பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் நடித்த தீர்ப்பு என் கையில், அதே சமயத்தில் கேப்டன் அவர்கள் நடித்த வெற்றி. இந்த 2 படங்களும்
ஒன்றாக திரையில் அன்று மோதிக்கொள்கிறது. இதில் கேப்டன் அவர்கள் நடித்த தீர்ப்பு என் கையில் இந்த படத்தை இயக்கியவர் சுந்தர் அவர்கள் இயக்கியுள்ளார். இந்த படத்தில் கேப்டன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த படம் திரையரங்கில் ஒரு சுமாரான ஒரு வரவேற்பை பெற்றது. அதே சமயத்தில் கேப்டன் அவர்கள் நடித்த வெற்றி இந்த படத்தை இயக்கியவர் சந்திரசேகர் அவர்கள் இயக்கியுள்ளார். இந்த படம் திரையரங்கில் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த முறை வெற்றி தான் வெற்றி பெற்றது. அடுத்த மோதல் என்று பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் நடித்த மாமன் மச்சான், அதே சமயத்தில் கேப்டன் அவர்கள் நடித்த 100வது நாள், இந்த இரண்டு படங்களும் 1984ஆம் வருடம் ஒன்றாக திரையில் மோதிக்கொள்கிறது. கேப்டன் அவர்கள் நடித்த மாமன் மச்சான் இந்த படத்தை இயக்கியவர் ராமநாராயணன். இந்த படத்தில் கேப்டன் ஊர்வசி போன்ற பலர் நடித்திருப்பார். திரையில் நல்ல வரவேற்பை பெற்றது. அதே சமயத்தில் 100வது நாள் இந்த படத்தை இயக்கியவர் மணிவண்ணன். கேப்டன் விஜயகாந்த் போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த முறை பார்த்தீங்கன்னா 100வது நாள் படம் தான் இந்த முறை வெற்றி பெற்றது. அடுத்த மோதல்கள் என்று பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் நடித்த வீட்டுக்கு ஒரு கண்ணகி, அதே சமயத்தில் கேப்டன் அவர்கள் நடித்த சத்தியம் நீயே இந்த இரண்டு படங்களும் 1990 ஒன்றாக திரையில் மோதிக்கொள்கிறது. இதில் கேப்டன் அவர்கள் நடித்த வீட்டுக்கு ஒரு கண்ணகி இந்த படத்தை இயக்கியவர் எஸ். சந்திரசேகர் அவர்கள். இந்த படத்தில் கேப்டன், நளினி போன்ற பலர் நடித்திருப்பார்கள். சுமார் வரவேற்பு. அதே சமயத்தில் சத்தியம் நீயே இந்த படத்தை இயக்கியவர் பி. மாதவன். இந்த படம் சுமாரான ஒரு வரவேற்பை பெற்றது. வீட்டுக்கு ஒரு கண்ணகி தான் இந்த முறை வெற்றி பெற்றது. அடுத்த முதல் என்று பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் நடித்த இது எங்க பூமி, அதே சமயத்தில் கேப்டன் அவர்கள் நடித்த குடும்பம் இந்த இரண்டு படங்களும் ஒன்றாக 1984ஆம் வருடம் திரையில் மோதிக்கொள்கிறது. கேப்டன் அவர்கள் நடித்த குடும்பம் இந்த படத்தை இயக்கியவர் எஸ். சந்திரசேகர் அவர்களுக்கு. இந்த படத்தில் சுஜாதா போன்ற பலர் நடித்திருப்பார்கள். திரையில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது எங்க பூமி இந்த படத்தை எம். கண்ணன் போன்ற இயக்கியுள்ளார். இந்த படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த படம். இந்த முறை இது எங்க பூமி தான் வெற்றி பெற்றது. அடுத்த மோதல் என்று பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் நடித்த ஜனவரி 1, அதே சமயத்தில் நீதியின் மறுபக்கம் கேப்டன் நடித்த இரு படங்களும் 1984ஆம் வருடம் திரையில் ஒன்றாக மோதிக்கொள்கிறது. கேப்டன் அவர்கள் நடித்த ஜனவரி 1 இந்த படத்தை இயக்கியவர் மணிவண்ணன். இந்த படத்தில் கேப்டன் சத்யராஜ் போன்ற பலர் நடித்திருப்பார். திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பை சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த ஜனவரி 1. அதே சமயத்தில் கேப்டன் அவர்கள் நடித்த நீதியின் மறுபக்கம் இந்த படத்தை இயக்கியவர் எஸ். சந்திரசேகர். இந்த படம் சுமாரான ஒரு வரவேற்பை பெற்றது. இந்த முறை பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 தான் வெற்றி பெற்றது. அடுத்த முதல் என்று பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் நடித்த வசந்த ராகம், அதே சமயத்தில் கேப்டன் அவர்கள் நடித்த புதிய தீர்ப்பு இரண்டு படங்களும் 1985ஆம் வருடம் ஒன்றாக திரையில் அன்று மோதிக்கொள்கிறது. 14 முறையாக மோதிக்கொள்கிறது. இது கேப்டன் அவர்கள் நடித்த வசந்த ராகம் இந்த படத்தை இயக்கியவர் எஸ். சந்திரசேகர். சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது. அதே சமயத்தில் புதிய தீர்ப்பு இந்த படத்தை இயக்கியவர் சி. வி. ராஜன். இந்த படத்தில் கேப்டன், அம்பிகா போன்றவர்கள் நடித்திருப்பார்கள். சுமாரான வரவேற்பை பெற்றது. இந்த முறை பார்த்தீங்கன்னா வசந்த ராகம் தான் வெற்றி பெற்றது. கேப்டன் நடித்த 14 படங்களில் எது வெற்றி தோல்வி என்று கிடையாது. கேப்டன் படங்கள் எல்லாமே வெற்றி தான். இது ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு கிளாஸ் தான். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் படங்கள் ஒன்றாக திரையில் இரு படங்கள் வந்தது, எது வெற்றி தோல்வி என்று பார்த்தோம். இது ஜஸ்ட் ஒரு கிளாஸ் தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு கண்டென்ட்டோட வரேன். பாய்.